அந்த கருப்புல தான் அழகு இருக்கு. அதுல தான் அழகை கர்த்தர் பார்க்கிறாரு. ஏன்னா இவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா அந்த சரீர வளர்ச்சியை. சாமுவேல் அங்க ஏமாறாரு பாருங்க. பெரிய தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. அவரே அந்த எலியாபை பார்த்துட்டு நல்ல வாட்டச்சாட்டமா இருக்கிறான், நல்ல அழகா இருக்கான், இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஆக்கும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றாரு, இவன் முக வளர்ச்சியை பார்த்து ஏமாறாது. அடுத்தது அவன் என்னத்தை பார்த்தாராம், வாசிங்க. இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டும். நினைக்கிற ராஜாவா இருக்கணும், 7 அடி உயரம், நல்ல டால் பர்சனாலிட்டி, நல்லா அழகா இருக்கணும், அவன் தான் போய் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். சவுலுடைய பாடி நல்ல அம்பாசிடர் பாடி, பெயிண்ட் அடிச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கான், உள்ள இன்ஜின் வீக். அது வெளியில பாக்குறவனுக்கு தெரியாது. அதனாலதான் உலகம் எப்போதுமே இந்த முகத்தையும் சரீரத்தையும் வச்சு மனிதனை ஏமாத்தும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை பார்க்கவே இல்லை சாமுவேலே, நான் பார்க்கவே இல்லை. காட்டுல ஒருத்தர் இருக்கான், வனாந்திரத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் கொள்ள கருப்பா இருப்பான், வனாந்திரத்துல அவனுக்கு தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது, சாப்பாடு கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் அவனுடைய இருதயம் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றது, அவன் தான் தாவீது, அவன் மனவாட்டிங்க, இஸ் a bride. அந்த 7வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், நான் இவனை புறக்கணித்தேன். வெளியில பார்க்கிறவங்களை நான் புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்காதனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த சபையில இருக்கிறோம். இந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் கிடையவே கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவரே, நீர் பார்க்கிற உம்முடைய பார்வைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.